அனைவருக்கும் வணக்கம். வாராகி அம்மனோட பல மந்திரங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த மந்திரங்கள் நான் வழக்கமாக என்னோடய பூஜைகளில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் தான். இதை நீங்களும் பயன்படுத்தலாம். அதுவும் இப்போ வர இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது அதை பல லட்சம் மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான். அந்த மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த நவராத்திரி உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வாராகி அன்னையை முழு மனசார முழு மன தூய்மையோட இந்த 9 நாளும் வாராகி அன்னையை மந்திரத்தாலும் பூஜைகளாலும் மனசார பூஜை செய்யுங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, கூப்பிட்டவங்கள சும்மா விடுவீங்களா? சாப்பிட வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுவீங்க இல்லையா? அந்த அன்பை வாராகிட்ட நீங்கள் காட்டணும். நெருங்கி உறவாடணும். தெய்வத்தை ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் பார்க்கக்கூடாது, அம்மாங்கிற ஒரு பாசத்தோடு பார்க்கணும். அப்போ தான் அந்த தெய்வத்தோட கருணை உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் இந்த பூஜைகள் இந்த மந்திரங்கள்ங்கிறது பழிக்க ஆரம்பிக்கும். நான் வழக்கமாக வாராகி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையில் சொல்கிற மந்திரங்களை உங்களுக்கு லைனாக கொடுக்குறேன். இந்த மந்திரங்களை இந்த நவராத்திரியில் நீங்கள் பூஜை செய்யுங்க. நவராத்திரின்னு கிடையாது, எப்போவுமே செவ்வாய் வெள்ளி டைமில் நீங்கள் அதுவும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வாராகி அன்னை உக்ரஸ்வரூபிணி. வேத மந்திரத்தில் அதர்வன வேதத்தில் வாடுற தெய்வங்கள் அனைத்தையுமே நீங்கள் மாலை பொழுதுகளில் வழிபாடு செய்கிறது மிகுந்த சக்தி அளிக்கும். காரணம் என்னென்னா, மந்திரங்கள் அனைத்துமே அஸ்திர மந்திரங்களாக இருக்கும். இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப துல்லியமாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான ஒரு அன்போட தெய்வத்துக்கிட்ட முழு அன்போட ஒரு பாசத்தோடு நீங்கள் உறவாடுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது அது என்னென்ன மந்திரம் அப்படின்னு இப்போ நான் லைனை பார்க்கலாமா? முதல்ல வாராகி அம்மனோட 12 திருநாமங்கள். இந்த 12 திருநாமங்களுமே பல கோடி மந்திர ஜபத்துக்கு பலன் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருநாமங்கள். இந்த 12யுமே ஒரு முறை சொன்னால் 1ன்னு கணக்கு வச்சு 11 முறை, 21 முறை, 108 முறை ஜபம் பண்ணலாம். இதை நீங்கள் இந்த நவராத்திரி காலத்தில் பண்ணிட்டு வாங்க. தேவியோட நாமத்தை சொன்னாலே நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். இது முதல் மந்திரம். ரெண்டாவது, இது நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம். ஓம் ஷாமலாயை ச வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இது வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணிட்டு வரலாம். தினமும் சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்லை இந்த நவராத்திரி காலங்களில் தவறாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். வாராகி அன்னையோட பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த மந்திரம் வாராகி அன்னையோட ஒருவரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாவாராகி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவாராகி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவாராகி போற்றி. இது வாராகி அன்னையோட ஒருவரி மந்திரம். மந்திரங்கள் பெருசாக இருக்குது, இது என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒருவரி மந்திரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது சொன்ன அத்தனை மந்திரத்தையுமே சொன்ன பலன் இந்த ஒருவரி மந்திரத்திலேயே இருக்குது. ஏன்னா வாராகி அன்னையோட திருநாமம் இல்லையா, இந்த ஒரு வரியே அத்தனை மந்திரத்தை சொன்ன பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ முக்கியமான ஒரு மந்திரம் கொடுக்குறேன். இந்த மந்திரம் தான் வாராகி அன்னையோட பூஜையில் நான் பயன்படுத்துகிற மந்திரம். இதுதான். ஏன்னா முப்பெரும் சக்தியான ஆதிபராசக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதினு 3 சக்தியுமே நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி அம்மனோட இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். இப்போது அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓம் குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரியதாயினி வாராகி நமோஸ்துதே. இப்போது இந்த மந்திரத்தோட பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓம் குண்டலி புறவாசினி அப்படின்னா நம்ம உடம்புல குண்டலினி சக்தி நம்ம உச்சந்தலையில் இருக்குது. அந்த குண்டலினியில் வாழும் தேவியே. சண்ட முண்ட விநாசினி, சண்ட முண்டர்களை கொன்றவடே. பண்டிதஷ்ய மனோன்மணி அப்படின்னா சரஸ்வதியே. வாராகி உன்னை வணங்குகிறேன். அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி, அஷ்டலட்சுமியாய் வாழ்பவளே. அஷ்டதரித்திரிய நாசினி, 8 வகையான தரித்திரியங்கள் அதை நீக்குபவளே.
இஷ்டகாம பிரதாயினி அப்படின்னா நம்ம இஷ்டப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய மகாசக்தி அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரம் தான் நான் வாராகி அன்னைகிட்ட எப்போவுமே பிரார்த்தனையில் பயன்படுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்களும் பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். இந்த வாராகி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு வர வர வாராகி அன்னையோட கருணையும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் வாராகி அன்னைகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு வாராகி அருள் புரியணும் அப்படின்னும் நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.